மக்களே, ஆண் பெண் நட்புறவு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆண் பெண் இரு பாலினமுமே நட்பை பேணினால் மட்டுமே நமது சமுதாயம் சீரடையும், சிறப்படையும். வண்டி மாடு 2 ஓட சக்கரங்கள் வேண்டும், அந்த 2இல் ஒன்று பழுதென்றால் எந்த வண்டி ஓடும் என்ற பாட்டு கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, நண்பர்களுக்கும் சாரும். எனவே நட்பு என்பது காமத்தை சேர்ந்ததாக இல்லாமல் அன்பையும் அறிவையும் குடும்பத்தையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது சமுதாயம் மிகச்சிறந்த முறையில் சீர் பெற்ற சமுதாயமாக உருமாறும். எனவே நட்பை பேணுவோம், நட்பை போற்றுவோம், நட்பை வளர்ப்போம், நட்பை வணங்குவோம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன். நான் ஒரு வழக்கறிஞர், அது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் சமூக சேவகி, கவிதை, எழுத்து, பேச்சு என்று நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறேன். இன்று பாமரன் பேச்சு என்ற தலைப்பில் பாகம் 5ஆக கடவுளை விட உயர்ந்தவர்கள் நண்பர்கள் என்ற தலைப்பில் மக்கள் உங்களுக்காக பேசவிருக்கிறேன். உயிர் விடும் நட்பு, உயிர் தொடுவதும் நட்புதான். என் வாழ்க்கையை பொறுத்தவரை என்னை உயர வைத்ததும் நட்பு, என்னை உச்சாணி கொம்பில் வைத்து அழகு பார்த்ததும் நட்பு, நான் கீழே விழும்பொழுதெல்லாம் தூக்கி தோள் கொடுத்தது என் நட்பு மட்டுமே. தாய் தந்தை இயற்கையாக கொடுத்த உறவுகள் என்னை வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், படிக்க வைத்தார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் உயர்வடைய காரணமாக இருந்தவர்கள் என் நண்பர்கள்தான். ஒவ்வொரு முறை நான் சறுக்கி விழும்போதும் எனக்கு தோள் கொடுத்து என்னை உயர்த்தி பிடித்து என்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக காரணமாக இருந்தவர்கள் என் நண்பர்கள். முக்கியமாக சொல்ல வேணும்னா என்னுடைய ஆண் நண்பர்களைத்தான் சொல்லுவேன். 99% என்னுடைய ஆண் நண்பர்கள் எனக்கு தாயா, தந்தையா, சகோதரர்களா, என்னுடைய நண்பர்களா, தோழர்களா, தோள் கொடுத்து என்னை காப்பாற்றி இந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு சில உயர்வுகளை அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் என் நண்பர்கள் தான் என்று சொல்வேன். கடவுளை விட சிறந்தவர்கள் நண்பர்கள் என்று நான் கூற காரணமாத்தான். அதாவது நான் படித்த காலங்களிலும் சரி, அதற்கடுத்து எனது கல்லூரி காலங்களும் சரி, நான் மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட்ஸை வைத்து அதற்கு ஒரு முதலாளியாக அமர்ந்து இருந்த நேரங்களும் சரி, எனக்கு தோள் கொடுத்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான். ஒட்டிக்கொள்வது நட்பு அல்ல, உணர்ந்து கொள்வதே நட்பு. குற்றம் காண்பது நட்பு அல்ல, சுற்றம் பேணுவதே நட்பு. எதிர்பார்ப்பது நட்பு அல்ல, எதையும் கொடுப்பதே நட்பு. போதையில் கூடுவது நட்பு அல்ல, பாதையை வழிநடத்தி செல்வதே நட்பு. இன்பத்தில் மட்டுமே துணையாய் இருப்பவன் நண்பன் அல்ல, துன்பம் நீங்கும் வரை துணையாய் நிற்பவனே நண்பன். உப்பு இல்லைனா உணவு சுவைக்காது, நட்பு இல்லைனா வாழ்க்கையே சுவையாக இருக்காது. கடவுளுக்கு மீறிய உறவு நட்பு மட்டுமே. எனவே நட்பு என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு உறவு. நண்பர்கள் என்பவர்கள் ஒரு மிக அற்புதமானவர்கள். அதாவது குற்றம் காண்பவர்கள் நண்பர்கள் அல்ல, சுற்றம் பேணுபவர்கள் தான் நண்பர்கள். எல்லா சமயங்களிலும், எல்லா நேரங்களிலும்
எப்பொழுதெல்லாம் எனது மனது நொடிந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னோட வாழ்வில் தோல்விகள் வரும் சமயங்கள் வருதோ, அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் கூறி என்னை தூக்கி பிடிச்சு உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், ஒரு பெண்ணுனால் எதைத்தான் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக என்னைய ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்தது என்னுடைய ஆண் நண்பர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் கிடைத்ததற்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட தவறான முறையிலேயோ ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு நட்பை ஒரு சகோதர ரீதியாகவும் தாய் கொடுத்த அன்பையும் தகப்பன் கொடுத்த அன்பையும் ஒரு தோழன் கொடுத்த அன்பையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்தவர்கள் என்னுடைய நண்பர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் என் நண்பர்களை சொல்லலாம், ஆனால் நேரம் போதாது. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் எனது மிகப்பெரிய நன்றியினையும் என்னுடைய அன்பையும் உரித்தாக்குகிறேன். அதாவது சாப்பிட்டீங்களான்னு உறவுகள் கேட்பாங்க, சாப்பிட்றா அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க, சாப்பிடுங்கன்னு கணவர் சொல்லுவார். ஆனால் சாப்பிட்றையான்னு கேட்காம சாப்பாட்டை அள்ளி வாயில் ஊற்றவன் தான் நண்பன். அந்த ஒரு நட்புங்கிறது ஒரு மிக அரிதான விஷயம். அந்த மலையை விட, கடலை விட, இந்த பூமியை விட உயர்ந்தவன் நண்பன். அதை ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் உணர்ந்தவள். நான் அந்த முறையில் நான் பேசுகிறேன். அதாவது நட்புக்கு ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் எப்படி பழகுவாங்கன்னா, நாம் எப்படி பழகிறோமோ அதை அப்படியே அதை கிரகிச்சுட்டு அதற்கு தகுந்த மரியாதையை கொடுப்பவர்கள் பெண்களை விட ஆண்கள்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம மரியாதையை கொடுத்தோம்னா அதே மரியாதையை அவங்களும் திருப்பி தருவாங்க. நம்ம அன்பை கொடுக்குறோமா அதே அன்பை திருப்பி தருவாங்க. பாசத்தை கொடுக்குறோமா அதே பாசத்தை திருப்பி தருவாங்க. அதற்கு மேலே ஒரு படியும் கூட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான இனம் தான் ஆணினம். அப்படிப்பட்ட நிறைய நண்பர்களை பெற்ற நான் உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய பொக்கிஷங்களாக என்னுடைய நண்பர்களை நான் கருதுகிறேன். அதாவது போதைக்கு அழைத்து செல்பவன் நண்பன் அல்ல, பாதையை வழிவகுத்து கொடுப்பவன் தான் நண்பன். புரியுதுங்களா? எனவே இத்தகைய ஒரு நண்பர்களை பற்றி பேசணும்னா இன்னும் நாட்கள் போதாது, காலங்கள் போதாது, நிறைய நாட்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிதான நட்பை நான் பேசுகிறதுக்கு மக்கள் முன்னிலையில் பேசணும்னு சொல்லிட்டான் இந்த ஒரு தலைப்பு எடுத்து பேசினேன். மக்களே, நட்பை மதியுங்க. நம்ம சுடுகாடு பக்கம் சின்ன குழந்தையில ஒரு பென்சில் வாங்கிறதுல ஆரம்பித்த உறவு, அதாவது நம்ம தடி பிடிச்சி நடக்க வரைக்கும் அந்த உறவுகிட்ட நம்ம நண்பன்கிட்ட எத்தனையோ வாங்கியிருப்போம், எத்தனையோ கொடுத்துருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காத உறவுன்னு சொன்னால் அவன் நண்பன் மட்டுமா தான் இருக்க முடியும். எத்தனையோ விஷயங்களை நம்ம நண்பர்கள்கிட்ட வாங்கியிருப்போம், ஆனால் அதை திருப்பி கொடுறான்னு ஒரு நாள் மனசார கேட்க மாட்டாங்க. அவங்க தான் நண்பர்கள். நம்ம நண்பனுக்காக கொடுத்துருப்போம், ஆனால் அதை கொடுன்னு நம்ம கேட்கறதுக்கு நம்ம அந்த மனசு அச்சப்படும். அதுதாங்க நட்பு. அதாவது பிறந்த கண்ணு முழிச்சு நம்ம தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக நம்ம நண்பனை தான் நம்மளே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். இயற்கையாக பார்த்து கொடுக்கறது தாய் தகப்பன், நம்மளாக தேர்ந்தெடுக்கிற உறவு நட்பு. அப்படிப்பட்ட நண்பன் நம்ம பிறந்து விளையாடும் பருவத்திலேருந்து நம்ம தடி பிடிச்சி ஊனி நம்ம சுடுகாடு போக வரைக்கும் கூட துணை நிற்பவன் தான் நண்பன். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் அமைகிறது உண்மையிலேயே நம்ம நிறைய நண்பர்கள் அமைந்தவர்கள் பாக்கியசாலிகள்னு தான் சொல்வேன். எனவே ஒவ்வொரு நண்பர்களுக்கும், எனக்கு உதவிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியையும், நீங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பல்லாண்டு வாழ வேண்டும். நம்மளுடைய நட்பு என்பது உயிருள்ளவரை தொடரும் நட்பு. நம்மளுடைய நட்புனால பல பேருக்கு நம்ம உதவி செய்யணுங்கிறத மனதார கேட்டுக்கிட்டு, என்னுடைய நண்பர்களும் சரி, அனைத்து இவ்வுலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தினையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களின் சகோதரி மற்றும் தோழி RJ சீதா ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.